மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முக்கியமான இந்து திருவிழாக்களில் ஒன்றாகும். இது தமிழ் மாதமான மாசி மாதத்தின் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி திதியில் கொண்டாடப்படுகிறது. இது பெரும்பாலும் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் வருகிறது. மகா சிவராத்திரி பற்றிய பல புராண கதைகள் மற்றும் சிவபெருமானின் மகிமையை எடுத்துரைக்கும் நிகழ்வுகள் உள்ளன. இவை சிவபெருமானின் பரிபூரண கருணை, ஆன்மீக உள்முன்னேற்றம் மற்றும் பாப விமோசனம் ஆகியவற்றை விளக்குகின்றன. ஒரு நாள் பிரம்மா மற்றும் விஷ்ணு யாருடைய சக்தி அதிகம் என்று வாதம் செய்தனர். அவர்களுடைய வாதத்துக்கு முடிவில்லாததால் சிவபெருமான் ஒரு பெரிய ஜோதி ஸ்தம்பமாக தோன்றினார். சிவபெருமானின் வடிவம் என்பது ஆரம்பமும் முடிவுமில்லாத பரம்பொருளை அடையாளப்படுத்துகிறது. இதனால் மகா சிவராத்திரியில் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்வது மிக முக்கியம். உக்ரபுசன் என்னும் ஒரு பழங்குடி வேட்டைக்காரன் தனது குடும்பத்திற்காக உணவு தேடி காட்டுக்குள் சென்றான். இரவு நேரம் வந்துவிட்டதால் பிணிகளிலிருந்து தப்பிக்க ஒரு மரத்தில் ஏறிச் சேர்ந்தான். அது ஒரு வில்வ மரமாக இருந்தது. குளிர் காரணமாக அவன் மரத்தின் இலைகளை குலுக்கி கீழே போட்டான். அந்த மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது. அவன் தெரியாமலேயே சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்திருந்தான். இரவு முழுவதும் விழித்திருந்து பயத்தினால் ஓம் நம சிவாய என்றெழுப்பினான். அந்த செயல் சிவராத்திரி விரதத்துடன் ஒத்துப்போனதால் அவனுக்கு பிறவி துன்பங்கள் நீங்கி மோட்சம் கிடைத்தது. எவரேனும் மகா சிவராத்திரியில் சிவபெருமானை மனமாற வழிபட்டால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி முக்தி கிடைக்கும். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது பல அமிர்தங்கள் வெளிவந்தன. ஆனால் முதலில் ஆலகால நஞ்சு புறப்பட்டு வந்தது. அது உலகத்தை காப்பதற்கு சிவபெருமான் அந்த நஞ்சை தன்னுடைய கந்தத்தில் நிறுத்தி அதை விழுங்காமல் வைத்தார். அதன் விளைவாக அவர் நீலகண்டன் என்ற பெயரை பெற்றார். சிவபெருமான் அனைத்து தீமைகளையும் தன்னுள் அடக்கி உலகை காத்து வருகிறார். அவரை நம்பி வழிபட்டால் அனைத்து துன்பங்களும் அகலும். சிவராத்திரியில் பக்தர்கள் முழு இரவும் விழித்திருந்து சிவனுக்கு வழிபாடு செய்கிறார்கள். இது பாப விலகல் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்காக முக்கியமானதாக கருதப்படுகிறது. சிவராத்திரியை சிவன் மற்றும் பார்வதி தேவி மனம் முடித்த தினமாகவும் சில புராணங்கள் குறிப்பிடுகின்றன. சிவன் தாமரை மலர் போன்ற அனந்தமான நேரத்தில் இணைந்த தினமாக இதை கொண்டாடுவதால் இல்லற வாழ்வில் மகிழ்ச்சி பெறலாம். மகா சிவராத்திரியில் துடி திருவிழிப்பு, அபிஷேகம், லிங்கார்ச்சனை ஆகியவை செய்யப்படுகின்றன. மகா சிவராத்திரி என்பது ஆன்மீக விழிப்புணர்வு, சிவபெருமானின் கருணை, பாவமோட்சம் மற்றும் மோட்சத்தை அடைய உதவும் புனித நாள். இந்த நாளில் மந்திரம், விரதம், பூஜை, தியானம் போன்றவற்றை செய்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் என்று நம்பப்படுகிறது. ஓம் நம சிவாய. நமக்கு எல்லா நலன்களையும் அளிக்க சிவபெருமான் அருள் புரிவாராக.